இந்த சொந்தத்தை குறித்து, சொந்தங்களை குறித்த ஒரு அறிவு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வேணும் அப்படின்றது ஆண்டவரின் இருதயத்திலே கர்த்தர் பேசினார். பொதுவாக நம்ம எல்லாருமே தனியாக பிறக்கவில்லை. நமக்குன்னு ஒரு அம்மா, நமக்குன்னு ஒரு அப்பா, நமக்குன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, நமக்குன்னு மாமா மச்சான், சொந்தக்காரங்க, இப்படியே இந்த உலகத்தில் சொந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறார். அப்படின்னா சொந்தக்காரங்க என்ன நினச்சிருவாங்களோ அதுக்காக பரவாயில்ல, நம்ம சர்ச்சுக்கு இந்த வாரம் வேணா லீவு கூட போட்டுக்கலாம், சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம பெருமையாக இருக்கணும். தன்னுடைய வீட்டில் ஏதாவது நடந்தால் கூட நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு அவமானமாக போயிடும், சொந்தக்காரங்க நமக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க, சொந்தக்காரங்க நம்முடைய திருமணத்திற்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னால் அது அவமானமாக போயிடும். இப்படியே சொந்தக்காரர்களை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ட்ரீட் பண்ணுற, அவர்களுக்கு பின்னாடியே கடந்து போகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் இந்த சொந்தக்காரர்களை கையாளுகிறதுல உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஞானம் கண்டிப்பாக அவசியம். சொந்தக்காரங்க வேண்டான்னு நான் சொல்லலை, சொந்தக்காரங்களுடைய எந்த ஐக்கியம் நமக்கு தேவையில்லை, அவர்களை நமக்கு எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை. நமக்கு இந்த உலகத்தில் சொந்தங்களை கொடுக்குறவர் கர்த்தர், சொந்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், நமக்கு சொந்தக்காரங்களை அவசியம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை வாழாதபடி, தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதபடி, தன்னுடைய சுயமாய் ஒரு சந்தோஷத்தில் கலந்து கொள்ளாதபடி அந்த சொந்தக்காரங்க என்னவா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்ணியாக மாறிடக்கூடாது, அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுறது மாதிரி மாறிடக்கூடாது. வீடு கட்டுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம குடியிருக்கிறதுக்காக வீடு கட்டுறது தப்பு இல்லை, கார் வாங்குறது எனக்காக கார் வாங்குறது தவறல்ல, எனக்காக என்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு தவறல்ல. ஆனால் சொந்தக்காரங்களுக்காக நான் வீடு வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்களுக்காக நான் ஒரு காரை வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்களுக்காக இந்த ஜாதியில் தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்காக என்னுடைய கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக தான் நான் நடத்தணும், அப்படி என்கிற ஒரு நிலைமையிலே நீங்கள் வருவீர்களே ஆனால் அது உங்களுக்கு சமீப போக்கில் என்னவா மாறிடும் அப்படின்னா அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதில் நீங்கள் ரொம்ப இழந்துருவீங்க, அது ரொம்ப வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துரும். நான் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு விசை நம்முடைய ஒரு உடன் ஊழியர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தினுடைய பக்கத்து இடத்துல ஒரு காட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் கவுண்டர். அவர் நிறைய இடத்த சுற்றி அந்த எல்லாம் இருக்கிற எல்லா தோட்டமும் அவருடைய தான், கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரத்தில் கண்ணுக்கு தெரியாத தூரம். ஆனால் எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு கைலி மாதிரி ஒன்றை கட்டிட்டு ஒரு டவலை போட்டுட்டு தான் வருவார். ஆனால் அவருடைய பேச்சில் எப்பொழுதுமே ஒரு திமிருத்தனம், இந்த மாதிரிலாம் ஒரு உற்சாகம். ஆனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, அப்படியே நடந்து வரும்போது ஒரு தைரியமாக ஒரு வார்த்தையை போல்டாக சொல்லும்போது, அவன் என்ன கிடக்குறான், என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லும்போது தைரியமாக தான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் அவரை நான் சந்திக்கும் போது அவர் ரொம்ப உடஞ்சி, ஆள் ரொம்ப ஒல்லியாகி, அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சே வரல, ரொம்ப குறைவாக பேசி நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் போனார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், என்னாச்சு, அவருக்கு உடம்பு நல்லா இல்லையா, ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிறாரு? அது ஒன்றுமே இல்லை சார், அவருக்கு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த பொண்ணை ரொம்ப நல்லா அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு இப்போ அந்நிய மார்க்கத்தில் அப்படின்னா கவுண்டர்ஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய கம்யூனிட்டிலே தான் அதிகமாக அந்த பொண்ணு கொடுத்து பெண் எடுப்பாங்க. வெளியில் அவங்க கொடுக்குறத விரும்ப மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க யாருமே அந்த மாதிரி விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது யாரையோ ஒருத்தர் அங்கே விரும்பி அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை அவங்க அம்மா அப்பா கேட்கல அப்படின்னு உடனே வீட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவள் போய் தனியாக குடும்பம் நடத்தி அவளை கல்யாணமாகி போயிட்டான். அந்த வருத்தம் அவருடைய இருதயத்தில், என் பிள்ளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு போயிட்டா, சொந்தங்களுக்கு முன்னாடி நான் என் பேரை கெடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே, நான் எவ்வளவு கிராண்டா என் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன். இப்படியே அவ்வளவு சொத்துடைய அந்த மகா பெரிய மனிதன் அவர் சந்தோஷமா இருப்பதற்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை போனதை குறித்து எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், அவளுக்கு என்னைக்குனாலும் ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நானும் அந்த பையனை மனுஷனை தான் பார்க்குறேன், அவனை நான் பார்க்கல, ஆனால் அவள் லவ் பண்ணுறது கூட எனக்கு தப்பு இல்லை பாஸ்டர், என்னுடைய ஆளில் ஒருத்தர் பண்ணக்கூடாதா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பண்ணியிருக்க கூடாதா, எங்கள் வம்சத்தில் இருக்கிற எல்லாரும் இப்போ பகைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் முழுக்க முழுக்க பேசின அத்தனை வார்த்தையும்
என் சொந்தக்காரத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டா, என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துட்டா. அப்போ பிள்ளையை பற்றி அல்ல, பிள்ளை லவ் பண்றதை பற்றி அல்ல, இப்போ அவருடைய முன்னாடி நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, என் சொந்தத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஆயிட்டனே, என் சொந்தத்துக்கு முன்னாடி இப்படி நான் கேவலமாயிட்டனே. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்க, ஃபஸ்ட்டு முதலிலே நம்மளை அங்கீகரிக்காதவர்கள் நீங்கள் இதுவல்ல. நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நல்லா இருந்தாலும், நீங்கள் யார்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால், சொந்தக்காரங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் வாங்குகிற பெயர் வந்து ரொம்ப நாள் அந்த பேரோட இருக்க முடியாது. இப்போ நீங்கள் மனசில் எடுக்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட பேர் வாங்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட பேர் வாங்கணும், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கணும். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி என்ன நல்லா வைங்க ஆண்டவரே, இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே, இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஒன்று முழு மனதோட நம்புங்க, சொந்தக்காரனுக்கு முன்னாடி நான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லவர்களாக இருக்கணும், நீங்கள் சாட்சியாக வாழணும். கர்த்தர் சமுதாயத்திலையும் சபையிலையும் சாட்சியாய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுப்பதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் அவர்கள் புகழ்த்தும் போதும் அவர்கள் இகழ்த்தும் போதும் அதை நினச்சி ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, கலங்கவே வேண்டாம். எனக்கு இந்த சொந்தக்காரங்க மாயதான். எந்த சொந்தம்தான் உண்மையானவர் அப்படின்னா, எனக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரர், என்னை குறித்து அக்கறை கொள்ளுகிற ஒரு சொந்தக்காரர், எனக்கு இருக்கிற ஒரு நல்ல சொந்தக்காரர் யார் அப்படின்னா, என் நலனிலே பிரியப்படுகிற ஒரு சொந்தக்காரர், என்னை எப்பொழுதும் தட்டி கொடுக்கிற ஒரு சொந்தக்காரர், என்னுடைய குறைவிலையும் என்னுடைய நிறைவிலையும் என்னோடு கூட இருக்கிற ஒரு சொந்தக்காரர், என்னுடைய பலவீனத்திலையும் என்னுடைய பலத்திலையும் என்னோடு இருக்கிற ஒரு சொந்தக்காரர், அவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் என்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவரே, இந்த சொந்தங்களை எனக்கு டீல் பண்றதுக்கு, அவங்கள சரியாய் நடத்துவதற்கு கர்த்தர் ஏற்ற ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 135வது வசனத்தை சங்கீதம் 135வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது 135வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 135வது சங்கீதத்தினுடைய 4வது வசனம், கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இன்னொரு வீசி கூட எல்லாரும் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இன்னொரு வீசி கூட வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல வருது பாருங்களேன். ஒரு பேர் என்ன பேரு? யாக்கோப், இன்னொரு பேரு இஸ்ரவேல். இந்த ரெண்டு பேரும் யாரு? யாரு? இந்த ரெண்டு பேருமே ஒரே ஆளுதான். யார் அப்படின்னு சொன்னா, ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவனுடைய பெயர் வந்து ஏசா, இன்னொருத்தருடைய பெயர் வந்து யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபுக்கு தான் கொஞ்ச நாள் தாண்டி ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அப்போ யாக்கோபை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா, எனக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ மனுஷங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். உன்னை நான் எப்படி தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு சொந்தமாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சொந்தக்காரங்களை நீங்க நிறைய பேர் நீங்க தவற விட்டுருக்கலாம்.
சொந்தக்காரங்க நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாகவே மாறலாம். சுத்தி பார்த்தா உங்களுக்கு ஒரு சொந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஒரு பேர் சொன்னா கூட நானான்னு ஒருவேளை கேட்டுருவ. நானா? அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு 2 பேருமே சாகிற வரைக்கும் இருந்துச்சு. ஒரு கூட்டம் அவனை என்னன்னு தான் கூப்பிட்டாங்கன்னா யாக்கோபுன்னு தான் கூப்பிட்டாங்க, இன்னொரு கூட்டம் அவனை இஸ்ரவேல்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் நீ யாருக்கோன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தனக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இன்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு தெள்ள தெளிவாய் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உனக்கு சொந்தம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ராஜாதி ராஜா பரலோகத்தின் தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். நீ எனக்கு பிள்ளை மட்டும் இல்ல, நீ எனக்கு ரட்சிக்கப்பட்டு உன்னுடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் செலக்ட் பண்ணினேன், என்னுடைய சொந்தமாக. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், சொந்தக்காரர் இருக்கிறார். இந்த சொந்தக்காரர் என்னுடைய உயர்விலே சந்தோஷப்படுவார். இந்த சொந்தக்காரர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ளுவார். கர்த்தர் எனக்கு சொந்தமாயிருக்கிறார். ஆமென். சிலர் வருத்தத்துல கூட இருக்கலாம், எனக்கு இந்த யாக்கோபுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, சொந்தத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தவன் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு. அது மட்டுமல்ல, சொந்தத்தை மதிக்கணும், சொந்தங்கள் கூட இருக்கணும், சொந்தங்கள் என்ன வந்தாலும் உன்னை கைவிட மாட்டாங்க, சொந்தங்கள் எப்பவுமே உன் கூட இருப்பாங்க, சொந்தக்காரங்களுக்கு செய்கிறத குறித்து நீ வருத்தப்படாதேன்னு அதிகமாய் போதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னா இந்த யாக்கோபு தான். இப்போ ஈசாய்க்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்தன் ஏசா, ஒருத்தர் யாக்கோபு. இந்த ஏசா என்ன பண்ற ஆள் அப்படின்னா சொந்தக்காரங்களை ரொம்ப மதிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஏசாவுக்கு சொந்தங்களை குறித்து கவலை இல்லை, சொந்தத்தை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற கவலை இல்லை. அவனுக்கு என்ன பிடிக்குதோ, யாரை பிடிக்குதோ அங்கே போய் கல்யாணம் பண்ணுவார். அவர் ஒரு நாடோடி மாதிரி. அவர் வேதம் சொல்லுகிறது, அவன் வேட்டையிலே வல்லவனானதுனால ஒரு காட்டுவாசியாக வாழ்ந்துட்டான்னு வைங்களேன். ஆனால் இந்த யாக்கோபுக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்லி கொடுத்தது வழக்கம் என்ன அப்படின்னா, எப்பா நீ கல்யாணம் பண்ணால் எங்கே தான் கல்யாணம் பண்ணணும்? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணணும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பகை வருகிறது. தன்னுடைய சொந்த அண்ணனாகிய ஏசாவை இந்த யாக்கோபு ஏமாத்துறாரு. ஏமாத்தின உடனே இந்த அண்ணன் இவனை கொல்லணும்னு திட்டம் போட்ட உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ இதுவரைக்கும் என் கூட இருந்துட்ட, நீ என் கூட இருந்து என்னை செல்லமா வாழ்ந்துட்ட, ஆனா நான் இப்போ ஒன்று சொல்றேன், நீ போ, உனக்கு ஒரு இடம் இருக்குது, உனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் இருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொந்த சகோதரன் பல கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் இருக்கிறான், அவனிடத்துல போ, அங்கேயே நீ பொண்ணு எடுத்துக்கோ, அவன் உனக்கு நல்ல வேலை செய்வான், என் தம்பி ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு தன்னுடைய இருதயத்திலே அம்மா ஒரு விதை விதைக்கிறாங்க. அம்மா அப்பாவை விட இப்போ ஃபர்ஸ்ட் யாக்கோபுக்கு தன்னுடைய இருதயத்தில் யார் சொந்தமா நினைச்சான் அப்படின்னு சொன்னா, எனக்கு சாகிற வரைக்கும் யார் சொந்தம் சொல்லுங்க? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் சொந்தம், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் சொந்தம். தன்னுடைய தாயார் இந்த காரியத்தை செய்யும் போது, வேண்டாமா, ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சி என்ன திட்டாருன்னா என்னம்மா பண்றது? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உன் மேல விழுகிற சாபம் என் மேல விழட்டும், நான் அதை வாங்கிக்கிறேன். உடனே ஒரு பக்கத்துல இது தப்புன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய அம்மாவை அவரால் அவாய்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன் சாபத்தையே நான் வாங்கிக்கிறேன்டா, நீ நன்மையை மட்டும் வாங்கடா, தீமை ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது எனக்கு சேரட்டும், நன்மை மட்டும் உனக்கு சேரட்டும். அப்போ யாக்கோபனுடைய இருதயத்தில் முழுக்க இருந்தது என்ன அப்படின்னா, என் அம்மா, எங்கள் அப்பா எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கா? எனக்கு அம்மா. எனக்கு யார் இருக்கா? எனக்கு அம்மா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ யாக்கோபு எப்படி நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தான் நேசித்த, தன்னை நேசித்த, தனக்கு ரொம்ப டியராக இருக்கிற சொந்தம்னு நினைக்கிற அந்த அம்மா கூட அவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இருக்கவே முடியாது. முதல் யாக்கோபு இழந்த ஃபர்ஸ்ட் சொந்தம் யார் அப்படின்னா
தன்னோடு கூட இருந்த தன்னை ரொம்ப நேசிக்கிற அம்மாவை இப்போ விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவனுடைய இருதயம் வந்து வேற எதுக்கும் கவலைப்படலை. நான் எங்கே போவேன், எங்கள் அம்மா விட்டு எங்கே போவேன், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் அம்மா உயிரோட கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் அம்மா கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும் போதே நிறைய பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதே ஒரே சொந்தம் எங்க அம்மா தான், இல்லை எங்க அப்பா தான். யாரையோ ஒருத்தரை நீங்க வந்து உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களா நீங்க வச்சிருக்கலாம். ஆனா அந்த சொந்தம் இப்போ அட் பிரசன்ட் வந்து அந்த சொந்தம் உங்களை கேர் எடுக்கல, உங்களை விசாரிக்கல, உங்க கூட இல்லை, உங்களுடைய நிலத்துல கூட பிரியப்படலை அப்படின்ற வலி உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். இது கூட எங்களுக்கு இல்லையா, இந்த சொந்தம் கூட எனக்கு இல்லையா. இப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரிப்பா நான் உன் கூட இருக்க முடியாது, நான் சொந்தக்காரன் தான், ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன், என்ன மாதிரியே உன்னை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, இன்னொருத்தர் இருக்கிறா. நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். என் தம்பி என்னை ரொம்ப நேசிப்பான், என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புவான். பாருங்க, ஈசாக்க பொண்ணு கேட்கறதற்காக வேலையாள் வராரு. இந்த லாபானுக்கு நல்ல புத்தியே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்க, தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் ஒரே ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே நம்ம நினைச்சுக்கணும், தன்னுடைய பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே கொடுக்காம தனக்கும் தன்னுடைய மகனுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போதே நினைக்கணும். இந்த லாபான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஈசாக்குனுடைய கல்யாணம் ரொம்ப கிராண்டு, அந்த வேலைக்காரன் போன உடனே அந்த பொண்ணை வழியில சந்திச்சு அவளுடைய உபசரணையை பார்த்த உடனே, இல்லை நீங்க அனுப்புறதா அந்த பொண்ணை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு போகும், இது கர்த்தருடைய சித்தம் எல்லாமே நம்ம சொன்னாலும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரெபேக்காள் வந்து ரொம்ப அழகுள்ள பொண்ணு, ஒரே தங்கச்சி. இப்போ அந்த ஒரே தங்கச்சியை பொண்ணு கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் வர்றாரு வீட்டில். அதுவும் மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளுடைய அப்பாவும் வரல. யார் வரா, வேலைக்காரங்க வராங்க. வேலைக்காரங்க வந்து இது கர்த்தருடைய சித்தம், உங்க பொண்ணை அனுப்புறீங்களான்னு சொன்னா, ஒரு உண்மையான பாசமுள்ள ஒரு அண்ணனா இருந்தா, நான் அண்ணனா இருந்தா என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே என்ன சொல்லுன்னு தெரியுமா, சார் உங்களை பிடிக்குது, இது 100% ஆண்டவருடைய சித்தம்னு நான் நம்புறேன், உங்களை ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்புறேன், ஆனாலும் மாப்பிள்ளையோ அவங்க அப்பாவையோ அவங்களுடைய ஃபேமிலியோ நான் வந்து ஒரு டைம் கூட பார்க்காம என் பிள்ளைய எப்படி இவளை அனுப்பவே முடியாது சார். சரி ஒன்று இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்று பண்ணுறேன், நானும் கூட என் தங்கச்சி கூட வரேன், என் பாப்பா கூட நான் வரேன், பாப்பா அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேணா திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த லாபான் எனக்கு செஞ்சது வந்து என்ன தோணுது அப்படின்னா, அவன் வந்து பொண்ணை வேணா கூட்டிட்டு போலாமான்னு கேட்ட உடனே யார் மேல விடுறாருன்னா, அது ஒன்றும் இல்லை, அவ என்ன சொல்றாளோ அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம், அவ என்ன சொல்றான்னு கேட்போம். கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் ரெடி, ஐ ஆம் ரெடி. அவன் என்ன தெரியல, இவனோட சேர்ந்து குப்பை கொட்டுறதை விடையும் இங்க பாடுபடுறதை விடையும் நம்ம போய் நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைச்சாங்களேன்னு தெரியல, நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை அழைத்து, அதான் நீங்க 24ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் வாசிக்கும் போது எழுதி கொள்ளுங்கள், வாசிக்கலாம். ரெபேக்காளை அழைத்து இந்த மனுஷனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள், அவள் போகிறேன் என்றாள். அடுத்த அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதனையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாக பெருகுவாயாக, உன் சன்னதியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுகந்தரித்து கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதித்தான். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ இந்த சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து கேட்குறேன், சின்ன வயசுல பாட்டி மாமா இவங்க 2 பேரையும் பிடிக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சின்ன வயசுல நல்லா கை தூக்குங்க. பாட்டி மாமா, இந்த உலகத்திலேயே நான் எத்தனையோ உறவுகளை பார்த்துருக்கிறேன், ஆனா இந்த சின்ன வயசுல பாட்டி மாமாவுடைய அந்த உறவு இருக்கு பாருங்களேன், ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி திட்ட மாட்டாங்க, பாட்டி நமக்கு ஊட்டி விடுவாங்க, பாட்டி நம்ம அம்மா அப்பாவை திட்டுவாங்க. பாட்டி அப்படின்னாலே பாட்டி வீடு அப்படின்னு, அதுவும் பஸ் ஏறி போகணும்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. ஃப்ளைட்டில் போனால் கூட அந்த சந்தோஷம் வராது. அதுவும் அங்கே ஒரு மாமா இருப்பார் பாருங்க, அந்த மாமா நம்மளை விசாரித்து, அந்த மாமா நம்மளை வண்டியில் கூட்டிகிட்டு போய், அந்த மாமா காலையில் நமக்கு டிஃபன் கொடுத்து,
இந்த மாமா உறவு பாட்டியினுடைய உறவு நமக்கு நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு அமையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய சின்ன வயசுல எனக்கு உறவுன்னு சொல்லி ஒன்று வரும்போது, கன்னியாகுமரியில் கடையால் மூடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, மறக்கவே முடியாது. அப்படின்னா அருமனையிலேருந்து அந்த கடையால் மூடுக்கு ஒரு வண்டியில் ஏறி போயிட்டோன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், அங்கே மாமா இருப்பாங்க. இப்போ இந்த ரெபேக்காள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் உன் கூட இல்லைன்னு நீ பயப்படாத, என்ன நீ மிஸ் பண்ணுறேன்னு பயப்படாத, உனக்கு இன்னொரு நல்ல சொந்தம் இருக்குது. என்ன சொந்தம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஓன் பிரதர், என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறான். உடனே இவன் ஆசையாக அடுத்த சொந்தத்துக்கு நேராக போகும்போது, தூரத்தில் பார்த்த உடனே, தன்னுடைய மருமகனை பார்த்த உடனே அவருக்கு என்ன வருது? ஒரு பெரிய சந்தோஷம் வருது. வேதம் சொல்லுகிறது, 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே அழுறாங்க. சார் என் சிஸ்டருடைய பையனாப்பா, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற, அழகாக இருக்கிறப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வச்சு ஆகாரம் கொடுத்த உடனே இந்த யாக்கோபுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சும்மா மாமா வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்கல. நல்ல பிள்ளைகளுக்கு, நல்ல வாலிப தம்பிக்கு, நல்ல வாலிப தங்கச்சிக்கு எங்கேயுமே சும்மா இருந்து சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு லட்சியமுள்ள ஒரு தலைவனுக்கு, லட்சியமுள்ள ஒரு தலைவிக்கு எந்த இடத்துலையும் சும்மா இருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. உங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தருக்குள்ள அப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ள லட்சியமே இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். எனக்கு சும்மா தருவாங்க, இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துக்கலாம், இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு காரணமே இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது நல்லது இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, உங்கள் காலில் நீங்கள் நிற்க முடியாது, நீங்கள் தரிசனம் உள்ள ஒரு மகள் அல்ல, உங்களுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது இவனுக்கு தன்னுடைய மாமனாருடைய வீடுன்னா கூட சும்மா உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கல. அதை எப்படி சாப்பிடுவேன்? ஏதாவது சம்பளம் பேசலாமா, ஏதாவது பண்ணலாமா? உடனே அப்போலேருந்து ஆரம்பமாகுது. அந்த பொண்ணை பிடிக்குது. அந்த சம்பவம் தெரியும். 7 வருஷம் வேலை செய்ய சொல்கிறாரு. 7 வருஷம் வேலை செய்கிறாரு. ராத்திரியாக பொண்ணை மாத்துறாரு. சரி பரவாயில்ல, மாமா தானே, சரி நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் அடுத்த பொண்ணுக்காக திருப்பி 7 வருஷம் அப்படின்றாரு. ராத்திரி களவாய் போனதெல்லாம் கொடுக்க சொல்கிறாரு. 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. இப்போது கடைசியாக இந்த யாக்கோபு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அம்மான்னு ஒரு சொந்தம் இருந்துச்சு, அந்த சொந்தம் ரொம்ப நாள் என் கூட என்ன பண்ணலைன்னா நீடிக்கலை. இப்போ என்னுடைய மாமா எனக்கு ரொம்ப சொந்தக்காரர், எனக்கு தீங்கு செய்ய மாட்டாரு, அவருடைய பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணதுனால அவருடைய பிள்ளை மாதிரி வச்சிருப்பாருன்னு நினைச்சா, இந்த மாமனார் சம்பளத்தை ஏமாத்தி தன் வாழ்க்கையை 20 வருஷமா, அதான் 30ஆம் அதிகாரத்தில், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது சொல்லுங்க கொஞ்சம். இந்த உண்மையான சொந்தக்காரருக்கு இந்த யாக்கோபு எப்படி உழைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், ஆனா நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும், சொல்லுங்க, நிறைய செஞ்சு கொடுத்துட்டாரு. மாமா இல்ல, மாமா தானே, மாமாவுக்கு கிடைச்சா எனக்கு என்ன கிடைச்சா என்ன, மாமாவுக்கு சொத்து சேர்ந்தா என்ன, எனக்கு சொத்து சேர்ந்தா என்ன, மாமா நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி, மாமா பத்திரத்தில் கையெழுத்து போட்டா நான் கையெழுத்து போட்ட மாதிரி, முழுக்க 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 20 வருஷம் தன்னுடைய மாமாவை இன்னொரு நபரா அவர் கன்சல்ட் பண்ணவே இல்லை. சொந்தக்காரன் அப்படின்னா ரத்த சம்பந்தமான உறவை தான் அவர் நினைச்சாரு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு, இப்போ இந்த 30ஆம் அதிகாரத்தில் தான் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எனக்கு அம்மா சொந்தக்காரர் இல்லை, என் மாமா சொந்தக்காரர் இல்லை, எனக்குன்னு என்ன இருக்குது சொல்லுங்களேன். இந்த வேதத்திலேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்த, ஆண்டவர் உயர்த்தின, ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடி யார் இருக்க மாட்டாங்கன்னா, சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு ஐக்கான் அவங்க நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாரோ ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு யார் அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. உங்கள் அப்பா உன்னை பார்க்கும்போது நீ பொய்யன்,
உங்க அண்ணன் உன்னை பார்க்கும்போது நீ எல்லாம் எனக்கு சொந்தக்காரனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா நீ என்னை ஏமாத்தி என்ன வந்து வஞ்சிச்ச. ஏன்னா நீ யாக்கோபு என்கிறதுக்கு எத்தன். நீ எனக்கு சொந்தக்காரன் இல்ல, நீ என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், நீ என்னுடைய தம்பின்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். இதுதான் யாக்கோபு. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு சொந்தக்காரன். எப்ப தெரியுமா? நீ இஸ்ரவேலா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு சொந்தக்காரன் இல்ல, நீ யாக்கோபா இருக்கும் போதே உனக்கு நான் சொந்தக்காரன். அவங்க திருடன்னு சொல்லும் போதே நான் உனக்கு சொந்தக்காரன். அவங்க நீ சொந்தக்காரனா இல்ல, நீ தகுதியை இழந்துட்டேன்னு சொல்லும் போதே நான் உனக்கு யார் அப்படின்னா நான் சொந்தக்காரன். உங்க புருஷன் உங்களை அப்படி சொல்லும் போது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படி சொல்லும் போது அப்ப சொல்றாரு. அதான் ரெண்டு வார்த்தை சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க சொந்தோன்னு நினைச்ச எத்தனை பேர் உங்களை கைவிட்டாலும், நீங்க சொந்தோன்னு நினைச்சு எல்லாத்தையும் கொடுத்து 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 ஒருவேளை இழந்து இன்றைக்கு நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலையில எந்த சொந்தங்களும் உங்களுக்கு முன்னாடி வராம உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் உறிஞ்சு எடுத்து உங்களை தனியா நிக்க வச்சு இன்னைக்கு ஒருத்தர் கூட என் கூட இல்லையே, ஒருத்தர் கூட என் கூட இல்லையே. போன் பண்ணா திட்டலாம், போன் பண்ணா நீ அப்படி நடந்த அதனாலதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, டேய் மகனே மகளே, நான் உன்னை இப்ப இல்லப்பா, நீ எனக்கு சொந்த பிள்ளைன்னு சொன்னது இப்ப இல்லப்பா, நீ கெட்டவனா இருந்த போதிலும், நீ ஏமாத்தின போதிலும் கூட அங்கேயும் நான் தான் உனக்கு சொந்தக்காரனா இருந்தேன். நீ படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பாதையில உன்னை நடத்தினேன். இவங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பாதையில உன்னை நடத்தினேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ எல்லாரையும் முறியடிப்பாய். நான் உனக்கு உண்மையான சொந்தக்காரன். கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைக்கு ஒரு சொந்தக்காரங்க இல்லைன்னு நினைச்சு நீங்க ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க? என் பிள்ளைக்கு அப்பா இல்ல, என் பிள்ளைக்கு அப்பா இல்ல, என் பிள்ளைக்கு நல்ல அப்பா இல்ல, என் பிள்ளைக்கு நல்ல பாட்டி இல்ல, நல்ல தாத்தா இல்ல, என் பிள்ளைக்கு நல்ல மாமா இல்ல, என் பிள்ளை வெகுளிதான், என் பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுதான். ஆனா என் பிள்ளைக்கு யாருமே இல்ல பாஸ்டர். என் பிள்ளைக்கு அப்பான்ற பேர்ல தான் ஒரு அப்பா, என் பிள்ளைக்கு அம்மான்ற பேர் தான் ஒரு அம்மா, என் பிள்ளைக்கு மாமான்ற பேர்ல தான் பாஸ்டர் ஒருத்தங்க. ஆனா என் பிள்ளையினுடைய நன்மையை விரும்புகிறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளை சொந்தக்காரங்கன்னு சுத்தி பார்த்தா பொறாமப்படுறவங்களும் எப்படி விழத்தழுனான்னு பார்க்கறவங்களும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு யாக்கோபே, யாக்கோபை பார்த்து உன்னை தமக்காகவும் இஸ்ரவேலை பார்த்து நீ எனக்கு சொந்தமாகவும் உன்னை நான் தெரிந்து கொண்டே. நம்புறவங்க கரங்களை தட்டி, என் பிள்ளைக்கு நீ சொந்தக்காரர், எனக்கு நீ சொந்தக்காரர். கர்த்தர் உனக்கு சொந்தக்காரர், ஆண்டவர் எனக்கு சொந்தக்காரர், கர்த்தர் எனக்கு சொந்தக்காரர், கர்த்தர் எனக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம். சொந்த மண்ணு சொல்லும் போது நான் உங்களை நினைக்கிறேன் ஆண்டவரே. அதனால ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த யாக்கோபுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, இந்த யாக்கோபுக்கு ஒரு அறிவு வந்துச்சு. என்னுடைய சொந்த குடும்பம்ன்றது இந்த குடும்பம் கிடையாது, என்னுடைய சொந்த குடும்பம்ன்றது இந்த குடும்பம் கிடையாது. எனக்குன்னு ஒரு சொந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஆனால் கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ உன் பிள்ளைகளுக்காக உழைச்சது, உன் பிள்ளைகளுக்காக பாடுபட்டது, இது எல்லாமே போதும். லாஸ்ட் மினிட்ல உன்னுடைய பிள்ளைகள் கூட உனக்கு, உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய மனைவியோ அல்ல, யார் உனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நானே உன் பரிகாரி ஆகிய, சத்தமா சொல்லுங்க, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொருத்தரை நேசிச்சு நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது, இன்னொருத்தரை நேசிச்சு சொந்த அம்மாவை அப்பாவை புறக்கணிக்கும் போது பிள்ளைக்காக ஓடுனது, பிள்ளைய வளர்த்துனதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளோ எந்த அம்மாவும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாத்ரூமை கூட நிறைய பேர் அசுத்தமாக நினைச்சதே
சொல்லுங்களேன். அசுத்தமா நினைச்சதே இல்லை. அது அசுத்தம் இல்லாததுனால அசுத்தம்னு நம்ம நினைக்காம இல்லை. ஆனா என் பிள்ளைய நேசிக்கிறதுனால அது என்னவா தெரியல நமக்கு. சத்தமா சொல்லுங்க. வழியில ரோட்ல ஒரு அசுத்தம் கிடந்தா நம்ம நிறைய பேர் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாம் நிறைய பேர் மூக்கு பொத்தாம எல்லாம் போக மாட்டோம். சரி, அறிவு இருக்கா, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம திட்டி தான் போவோம். ஆனா அதே இது நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய பெட்ரூமுக்குள்ள நம்முடைய பிள்ளைங்க பண்ணா கூட நம்ம நிறைய நேரத்தில் பிள்ளைகளுக்கு அது நாற்றமா தெரியாது, அது அசுத்தமாகவும் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, என் பிள்ளை, அது என் பிள்ளை. இவ்வளவு செஞ்சு கூட ஒருவேளை அந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தை விசாரிக்கவோ இல்லை அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லவோ, நான் என்ன பாஸ்டர் சாப்பிட போறேன், நான் என்ன உடுத்திட போறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சொந்தன்றதை கர்த்தர் பிறக்கும் போதே நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, இனி சொந்தம் 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 அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஓட மாட்டேன்னு சொல்லுங்க. சொந்தத்துக்காக எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சொந்தங்களை சந்தோஷப்படுத்துறது என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனா சொந்தக்காரங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு இன்னும் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல. இங்கேருந்து திருநெல்வேலி போவாங்க கல்யாணத்துக்கு. ஆனா சண்டையா நடக்கும் 1 மாசம். எதுக்கு தெரியுமா? நகைக்கு. நகை இல்லாம கல்யாணத்துக்கு போனா சொந்தக்காரங்க எல்லாருமே திட்டுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே பேசுவாங்க. அதுக்காக கணவனாரை வருத்தப்படுத்தி உடைச்சு, நீ வாங்கி கொடு, இல்லைன்னா கல்யாணத்துக்கு போக மாட்டேன், நான் இவ்வளோ பெரிய ஆரத்தை போட்டுட்டு போகலைன்னா எப்படி என்னை மதிப்பாங்க, இந்த நெக்லஸ் இல்லைன்னா எப்படி என்னை மதிப்பாங்க, இந்த ஒட்டியானம் இல்லைன்னா எப்படி என்னை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே? அப்போ எதுக்கு இப்போ இந்த ஒட்டியானம்? இப்போ எதுக்கு எதுக்கு சொல்லுங்க? இந்த நெக்லஸ் எதுக்கு? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, என் சொந்தக்காரனுக்கு. அது பீரோக்குள்ளே இருக்கட்டுங்க. ஏதோ ஒரு தேவை வரும்போது அதை பயன்படுத்துறேன் அப்படின்றதுக்காக வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என் சொந்தக்காரனுக்காகவே வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்களேன். அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்ய போறாங்க? சொந்தக்காரர்களுக்காக எதையுமே நீங்க பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கை நீங்க வாழுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்க சுதந்திரிங்க. எந்த சொந்தக்காரங்களும் வந்து நிக்க போறது கேட்கல. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை, கடைசி வரைக்கும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் என் சொந்தக்காரர் சிறைச்சாலைக்கு வருவார். என் சொந்தக்காரர் அவமான படத்துல படுகிற இடத்துல வந்து நிற்பார். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க மகிழ்ச்சியான இடத்துக்கு மட்டும்தான் வருவாங்க, சந்தோஷமான இடத்துக்கு மட்டும்தான் வருவாங்க, கார்ல ஏறதுக்கு மட்டும்தான் வருவாங்க, வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் மட்டும்தான் வருவாங்க. ஆனா நான் நம்புறேன், என்ன நேசிக்கிற ஒரு சொந்தக்காரர் நான் வானத்துல இருந்தாலும் அங்கேயும் வருவாரு, பாதாளத்துல இருந்தாலும் அங்கேயும் வருவாரு, நான் மருத்துவமனையில இருந்தாலும் அங்கேயும் வருவாரு. என்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு அவர் விலகவும். இந்த அறிவை கர்த்தர் எனக்கு தருவாராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக, என்னுடைய கணவனாருக்கு கர்த்தர் தருவாராக. எல்லாருடைய கரங்களையும் தட்டி தழும்புகளா நான் சுகமானே, வார்த்தையினால் நான் பலனானே. தழும்புகளா நான் சுகமானே, வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாடு, உம்மை விட யாரும் இல்லை. இப்ப கர்த்தர் நிறைய பேருடைய கையை பிடிக்கிற மகனே, இப்ப கிடையாது, உங்க அம்மா இருக்கும் போதே நீ எனக்கு சொந்தம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்த போதிலும், லட்சக்கணக்கான பேர் உன் சொந்தக்காரங்க இருந்த போதிலும்,
யாரையுமே நான் தேடி வரல, யாருக்குமே இந்த ரட்சிப்பை கொடுக்கல. ஆனா உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேன். என்னுடைய சொந்த ரத்தத்தை உனக்கு சிந்தனை நான் நிரூபிச்சேன். காரணம் என்னன்னா, நீ எனக்கு சொந்தமான ஜனம், நீ எனக்கு சொந்த பிள்ளை. எல்லாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் கைகளை உயர்த்தி இயேசுவே. பாடு பாடு. இன்னைக்கு கர்த்தருடைய அந்த அரவணைப்பை நீங்க பாப்பீங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் இயேசுவே. கிருபையினா கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். கிருபையினா பிழைத்துக் கொண்டேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட. நிறைய பேருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். எஸ் இயேசுவே, இயேசுவே. சொல்லு. அவருடைய ஆறுதல் நிறைய பேரை தேற்று. சொந்தங்கள் நிறைய பேர் குற்றப்படுத்தும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தலையை நிமிர பண்ணுகிற இயேசு. சத்தமா சொல்லுவோம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் இயேசுவே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆவினா நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன். ஆவினா நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். திரும்ப ஆவி நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ். சொல்லு. மாவே நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யார் சொந்தம் என்று, சொந்தம் என்று அந்த வல்லமை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே, ஆன்லைன்ல லைவா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே இப்ப கர்த்தருடைய தோளை போடுற, கர்த்தர் தட்டி கொடுக்கிற. நீ ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற? உனக்கு அப்பா இல்லாத காலத்துல நான் உனக்கு தகப்பன், உனக்கு அம்மா உனக்கு இல்லாத காலத்துல நான் உனக்கு அம்மா. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ யாக்கோபா இருக்கும் போதே நான் உனக்கு சொந்தம். நீ இஸ்ரவேலாய் மாறினதுக்கு பிற்பாடும் நான் தான் உனக்கு சொந்தம். கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு. எஸ் எஸ் எஸ். நிறைய பேருடைய தோள்களில் அவருடைய கரத்தை வைக்கிறத நான் ஃபீல் பண்றேன், அவர் ஆற்றுறதை நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேருக்கு தட்டி கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொந்தக்காரன் இருக்கிறேன். நான் உன் காலடிகளை உறுதிப்படுத்துவேன், நான் உன்னை வளர்த்துவேன், நான் உன்னை வளர்த்துவேன். நிறைய பேரை பார்த்தா ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுக்கிறாரு. நான் உனக்கு சொந்தக்காரன், நான் உனக்கு இருக்கிறேன்றத நிரூபிப்பேன். யார் யார் எந்த சொந்தக்காரங்க நான் இல்லைன்னா உனக்கு யாருன்னு மிரட்டுனாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரர், யாருக்கும் தெரியாம உன்னுடைய உயர்வுல சந்தோஷப்படுகிற ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார் என்கிறதை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே நீர் எனக்கு
போதும் சொல்லுங்க. நீர் என் பிள்ளைகளுக்கு போதும். எஸ் 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 பிரைஸ். தேவனுடைய ஒரு பெரிய வல்லமை, தேவனுடைய ஒரு பெரிய மகத்துவம். ஓ ஹalleluya. ஒரு பெரிய அரவணைப்பு இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒவ்வொருவரையும் நினைக்கிறத நாம் பார்க்கிறேன். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க கூப்பிடுங்க. அப்பா இயேசுவே. தேவ வல்லமை, தேவ வல்லமை. இனி அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது. இனி அந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்காது. இனி அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்க நிறைய பேருக்கு ஆறுதலாய், நீங்க நிறைய பேருக்கு சாட்சியாய் இயேசுவேன்னு கூப்பிட கூப்பிட வல்லமை 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 வல்லமை. அக்கினி, தேவ அக்கினி, தேவனுடைய கரம், தேவனுடைய கரம். வலது கை என் பிள்ளையினுடைய தலையின் மேல், இடது கரத்தினால் அணைத்துக் கொள்ளுகிற தேவனுடைய மகிமை. அந்த வாலிப தம்பி அனாதையை போல இருக்கிற அந்த வாலிப தம்பி, அனாதையை போல இருக்கிற அந்த வாலிப தங்கச்சி மேல இப்போ தேவனுடைய ஒரு வார்த்தை, தேவனுடைய ஒரு அரவணைப்பு, தகப்பனுடைய ஒரு அன்பு, தாயினுடைய ஒரு அன்பு இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் தொடப்படுவதாக, தொடப்படுவதாக, தொடப்படுவதாக. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிற அந்த பிள்ளை மேல இப்ப கர்த்தருடைய கரம் இப்ப அமருவதாக, அமருவதாக. அந்த தகப்பனார் மேல அமருவதாக. இல்ல இல்ல, இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்போ 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 இயேசுவேன்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த ஆவியை ஊற்றுகிறார். நீ தனிமை இல்ல, நீ தனிமை இல்ல சகோதரியே, நீ தனிமை இல்ல சகோதரனே, நீ தனிமை இல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொந்தக்காரன். எஸ் எஸ் எஸ். நீ யாக்கோபா இருக்கும் போதே சொந்தக்காரன். இஸ்ரவேலில உனக்கு சொந்தக்காரனா இல்லாம இருப்பேனோ? ரத்தலாரம் தனரே உம் தாழும் ஊரா உகமாதே. ஓ பலனானே உம் தாழும் ஊரா நான் சுகமானே. உம் வார்த்தையினா நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று உம்மை விட. ஏன் கைகளை மேல தட்டி இயேசுவே சத்தமா பாட பாட பாட. இன்னைக்கு இந்த அபிஷேகம், இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல நிறைய பேரை தொட்டுட்டே இருக்குது. இது ஜெபிக்கிற நேரம், விடுதலை நடந்துட்டே இருக்குது. ஹalleluya hallelujah 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 hallelujah. அக்கினி 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 அக்கினி. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. சுட்டரிக்கிற அக்கினி, சாபங்களை சுட்டரிக்கிற அக்கினி, குடும்ப சாபங்களை சுட்டரிக்கிற அக்கினி, சொந்தங்களிலே இருக்கிற சாபங்களை சுட்டரிக்கிற அக்கினி. இயேசுவின் நாமத்தினால தகப்பனார் மேல் இருக்கிற அந்த சாபத்தை சுட்டரிக்கிற அக்கினி. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் அப்படி அல்ல. என் இயேசு நானும் சொந்தக்காரன். கர்த்தர் எங்களுக்கு சொந்தம், அவருடைய ரத்தம் எங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்துடைய ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். என் சரீரத்தின் மேல இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். வல்லமை 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 வல்லமை. இயேசுவின் நாமத்தினால தொடருகிற சாபங்கள் விட்டு ஓய்வதாக, ஓய்வதாக. குடும்ப சாபங்கள், வம்சாவளி சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. பிள்ளையை விட்டு, சரீரத்தை விட்டு இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. இந்த சத்தம் தொனிக்க 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 அந்த வல்லமை இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ். குடும்ப வியாதிகள், குடும்ப வியாதிகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. இயேசு எனக்கு சொந்தக்காரர். குடும்ப நஷ்டங்கள், குடும்ப கடன்கள், ஹalleluya ஹalleluya. தொடருகிற தொடருகிற குடும்ப சாபங்கள் இப்பொழுது முடிவிற்கு வரட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல முடிவிற்கு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சத்துருவே அதிகாரம் இல்லை. அந்த உடன்படிக்கையை நான் முறிக்கிறேன். தாத்தா
பண்ணின உடன்படிக்கையை முறிக்கிறேன். அப்பா பண்ணின உடன்படிக்கையை முறிக்கிறேன். ஸ்தோத்திரம். வம்சா வழியாய் பண்ணின உடன்படிக்கை இப்ப முறியட்டும். இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறேன். அதுக்கும் என் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரத்தம் 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 தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ஹalleluya. வம்ச வழியா இருக்கிற மலட்டு தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறுவதாக. இல்ல இல்ல, எங்களுக்கு இயேசு சொந்தம், இயேசு சொந்தம், இயேசு சொந்தம். தலரம் தனரலம் தனலரம் ரோதலரம் தனரேலத்தரரா. Thank you Jesus, thank you Jesus. சொந்தம் என்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. எனக்குள்ளே ஓடுகிற ரத்தம் என் இயேசுவின் ரத்தம், என் இயேசுவின் ரத்தம். என்னை ஆசீர்வதித்தது நீர்தானே, என்னை பேறு பிரித்தது நீர்தானே. அதனால நான் உங்க பிள்ளைய மாறிட்டேன். இனி சொந்தத்தில் இருக்கிற அந்த தீமைகள் என்னை அணுகாது, அந்த கடன்கள் என்னை அணுகாது. எங்க அம்மா சுமந்தது என்னை அணுகாது, எங்க அப்பா சுமந்தது என்னை அணுகாது. என் பரம்பரையில் இருக்கிற அந்த காரியங்கள் என்னை அணுகாது. நீங்க டிக்ளேர் பண்ண பண்ண, நீங்க வாக்கு கொடுக்க கொடுக்க அந்த மகிமை உங்கள் மேல வரட்டும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எனக்கு சொந்தக்காரர் நீங்க தான். நான் யாக்கோபா இருக்கும்போது உங்களுக்கு சொந்தம், நான் இஸ்ரவேலா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க தான் எனக்கு சொந்தம். நான் வரவே இருக்கிறேன், உங்களை திருப்திப்படுத்துவேன். நான் உங்க பிள்ளை, உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். நீங்க என்ன ஆறுதல் படுத்துவீங்க. நீங்க அதை சொல்ல சொல்ல அந்த மகிமை அப்படியே ஒரு ஜெப மேகம் நிறைய பேரை அப்படியே அணைத்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ யாக்கோபே, நீ யாக்கோபா இருக்கும் போதும் இஸ்ரவேலா இருக்கும் போதும் நான் உனக்கு சொந்தக்காரன். அதனால தான் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டு வழியிலே வரும்போது ஆண்டவரை பார்த்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்லை இதுக்கு மேலே நான் உங்களை விடுறது மாதிரி இல்லை ஆண்டவரே. இதுக்கு மேலே என் மாமனாருக்காக நான் எவ்வளோ, எங்கள் மாமா எனக்கு ரொம்ப சொந்தமாக இருந்தார், விட்டுட்டேன். ஆனால் அவங்க இப்போ நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ யார் இருக்கான்னா நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சொந்த சகோதரனே கத்தர் அவனோட பெரிய ஒரு ஐக்கியமாக்கி கத்தர் அதுக்கு பிறகு திருப்தியாய் கத்தர் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். எனக்கு இந்த சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய காரியத்தை ப்ரிப்ரேஷன் பண்ண, அதுக்கு ரொம்ப டைம் இல்லை. ஆனால் சுருக்கமாக இவளுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்பர் ஒன்று, எனக்காக வந்து நிற்கிற ஒரு சொந்தக்காரர் அவர் யாராமா? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நமக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், நமக்கு ஒரு சொந்தம் இருக்குது. யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கும்போதும் எனக்காக வந்து நிற்கிற ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். இந்த 38 வருடமாய் வியாதியாக இருந்த மனுஷனை பார்த்து குளத்துக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிறாங்க. அவனுடைய கண் எதிர அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஆண்டவர் அவனை வந்து பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த குளத்தில் இத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்களே, என்ன உன்னுடைய கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு சொல்லுங்களேன் யாருமே இல்லை, யாருமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும், நம்ம எவ்வளவுதான் சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே சில சொந்தக்காரங்க என்ன பண்ண முடியாதுன்னா வந்து நிற்க முடியாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். உங்கள் சொந்தக்காரங்க யாருமே வந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அவங்கள கூட்டு பார்க்கலாம், இல்லை எனக்கு பிஸியாக இருக்குது, நான் வர முடியல, எனக்கு டைம் வேலை இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு யாரையும் தெரியாது. இப்போது இந்த நீங்கள் 5ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 7வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு
முந்தி இறங்கி விடுகிறான். இவன் முயற்சியில் தோற்று போகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த இடத்துல தான் இயேசு அவனை தேடி வந்து, உனக்கு ஒரு நல்ல சொந்தக்காரன் நான் இருக்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். வர முடியாத சொந்தக்காரங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் நான் உனக்காக வருவேன் என்று. நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் விரும்பாதவங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் விரும்பலையா இருக்கலாம். எனக்கு யாருமே என்னை இந்த நிலைமையில் பார்க்குறத நான் விரும்பலை பாஸ்டர், அதனால் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க என்னை வரணும்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வர வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த சத்தத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம். எனக்கு சொந்தக்காரங்க வரவே வேண்டாம், இல்லை வர முடியாத ஒரு இடத்துல, இல்லை அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸி, நான் வர முடியாது. இந்த ஓஎம் புக்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஓஎம் புக் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். அவங்க வந்து இன்றைக்கி தான் இந்த புக்கு படிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவானதுனால நமக்கு நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது குறைஞ்சே தவிர, ஒரு காலகட்டத்தில் இந்த ஓஎம் புக் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிறிஸ்டியன் வேர்ல்டுலே வந்து அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்கு, நிறைய ஊழியங்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ வந்து அந்த ஓஎம் புக்கினுடைய அந்த நிறுவனர் இருக்கார்ல, அதனுடைய தலைவர், அப்போ அந்த தலைவர் வந்து 2-3 பேரை வேலைக்கு வச்சுருந்துருக்கிறாரு. அவங்க எல்லோரும் வந்து, இந்த சம்பளம் நீங்கள் இந்த மாதம் போடவே இல்லை, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் கையில் 40 ரூபா இருந்திருக்குது. அந்த 40 ரூபாவை கையில் எடுத்து வச்சுட்டு அவர் சொல்லும்போது, சரி இந்த 40 ரூபா என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம்மா, நான் ஒரு கப்பல் வாங்க போகிறேன்னாராம். எவ்வளோ ரூபா? 40 rupees, 40 ரூபா. அந்த 40 ரூபாவை கையில் வச்சிருக்கிறாரு. வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் என்ன சொன்னாராம்மா, எனக்கு ஒரு கப்பல் வாங்கணும், பேசாமல் இந்த 40 ரூபாவையும் கப்பலுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன்னாராம். எல்லாரும் வந்து கேட்டாங்களாமா, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்லை பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு. உடனே அவர் என்னுடைய ஃபெய்த், என்னுடைய விசுவாசம், நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், அவர் எனக்கு வந்து நிற்பார் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஓஎம் அந்த புக்கில் கடைசியில் அவருடைய கையில் மட்டும் கிட்டத்தட்ட 4-5 கப்பலுக்கு ஒரு ஓனராக மாறினார். ஒரு கப்பல் வந்து கடலில் வந்துட்டு இருக்கும்போது முழு புத்தகத்தோடு அந்த கப்பல் வந்து தண்ணியில் மூழ்கிருச்சு. அப்போ இருந்ததுலே மிகப்பெரிய ஊழியக்காரனாகிய பில்லி கிரஹாம் வந்து ஒரு புது கப்பல் வாங்கி ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டார். அந்த ஓஎம் ஸ்தாபனத்திற்கு ஒரு புது கப்பலை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணார். இது அத்தனையும் எதில் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால், சொந்தக்காரங்க கூட நின்றதுனாலே அல்ல, 40 rupees. ஆனால் அந்த 40 ரூபா மேலே வச்சிருந்த நம்பிக்கை அல்ல, அந்த 40 ரூபாய் எனக்கு கொடுத்த கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவர் மேலே வச்சிருந்த விசுவாசம், அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமாய் வளர்ந்து நிற்குமானால், நான் நம்புகிறேன் உங்கள் சொந்தக்காரங்க நிற்க வேண்டிய இடத்துல யார் நிற்பா அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நீங்கள் அறிக்கை செய்யுங்க, நீங்கள் என்னை விசுவாசத்தோடு போங்க, ஆண்டவரே இந்த இடத்துல யாருமே எனக்கு இல்லை, யாருமே நிற்கலை, ஆனால் நான் நம்புகிறேன் 38 வருஷமான அந்த மனுஷனுக்காக நீங்கள் நின்னீங்கல்ல, அவங்க அத்தனை காரணம் சொன்னாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரனும் ஒவ்வொரு காரணம் சொன்னான். ஒரு சொந்தக்காரன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னால், என்ன இனி என்னடா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சொந்தக்காரன் என்ன சொல்லிப்பான்னா, டைம் இல்லை. ஒரு சொந்தக்காரன் என்ன சொல்லிப்பான்னா, நான்லாம் வர முடியாது. ஒரு சொந்தக்காரன், ஒன்னால என்ன லாபம் எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சொந்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. ஆனால் காரணமே சொல்லாமல் வந்து நின்ற ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அது நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க சீக்கிரமா உணர்வீங்க. காரணமே சொல்லாம ஒரு சொந்தக்காரர் உங்களுக்காக அந்த இடத்துல வந்து நிற்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார உபவாச ஜெபம் உங்களுக்கானது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னுடைய தரிசனத்தை நான் நம்புகிறேன், உன்னுடைய விஷனுக்கு நான் உயிர் கொடுப்பேன். உன்னுடைய எல்லையை பெரிதாக்கு, உன்னுடைய சிந்தனையினுடைய அளவு பெரிதாகட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த விஷயத்தை சொல்லி எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். இரண்டாவது, நான் வந்து இந்த சொந்தக்காரங்க ஆண்டவர் நமக்கு சொந்தம்னு தியானிக்கும் போது
இந்த தாவீது வந்து கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. இவன் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே வர்றான். வந்து முடித்த உடனே இந்த கோலியாத்து கத்துறதை பார்த்து, என்ன இந்த ஆள் கத்திட்டு கிடக்கிறாரு அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே இந்த மாதிரி தான் கத்துறாருன்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படி தான் கத்துறானா, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு அங்கே குறுக்க நிற்கிறது யார் அப்படின்னு சொன்னால், யார் குறுக்க நிற்கிறாங்க சொல்லுங்க? அந்த நாட்டினுடைய ராஜாவே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சரிப்பா போறதே போற, என் ட்ரெஸ் எடுத்துட்டு போ, உன்னுடைய சடலமாவது மிச்சம் கிடைக்கும். அதுதான் அவருடைய கான்செப்ட். நீ செத்துருவேன்னு யாருக்கு தெரியும்? சவுல் வந்து விசுவாசத்தினால யாரும் அனுப்பல. சவுலுக்கு வந்து பாசமே இல்லாதவன் தான் சவுல். யார் மேலேயும் பாசம் இல்லை. நீ செத்தான்னா உயிரோட இருந்தா என்ன, என் காரியம் நடந்தா போதும் அப்படின்ற கேரக்டர் தான் சவுலுக்கு. இந்த சவுல் வந்து அவன் மேல பாசத்துல போய் ட்ரெஸ்ஸை போட்டு போன்னு சொல்லலை. ஒருவேளை அவன் கொன்னுட்டான்னா கூட இந்த சதையாவது கறியாவது கொஞ்சம் மிஞ்சும் இல்லை, அதுக்காக தான் ட்ரெஸ் போட சொல்றாரு. அவர் ட்ரெஸ் போட சொல்லிட்டாரா? ஆனா சொந்த கூட பிறந்த சகோதரர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். நீ யுத்தத்தை, அந்த மனுஷரோட அவர் பேசி கொண்டிருக்கும் போது மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, 1 சாமுவேல் 17:28 நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இங்கே கூட பிறந்த ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க. நீ வந்து அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்ல வந்தாய். இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, உன் இருதயத்தின் அகங்காரத்தை எங்களுக்கு தெரியும். திமிரு பிடிச்ச பையன் நீ, ஆக்டிவிட்டி அந்த நீ ரொம்ப வித்தியாசமாக காமிக்கிற, நீ வந்து போயிரு அப்படின்னு அவங்க சகோதரன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் தாவீதை கோலியாத்தினுடைய கையில், கோலியாத்தை தாவீதனுடைய கையில் ஆண்டவர் கொடுத்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அத்தனை சொந்தங்களும் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறத அதே இடத்திலே கண்டார்கள். இரண்டாவதாக நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறத நிறைய பேர் உங்களுடைய சொந்தங்களே அதை பார்ப்பார்கள். கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆண்டவர் சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீ திமிரு பிடிச்சவன், உனக்கு இது வேணும், உனக்கு இது அவசியம், நீ ஆடின ஆட்டம் என்ன, உங்களுடைய சொந்தக்காரங்க உங்க மனசை உடைக்கிறது போல எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம். நீ பார்க்கல, அந்த உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற, உனக்கு எதுக்கு வாங்கணும், நீ எல்லாம் இருக்கிற இதுக்கெல்லாம் வாங்கலாமா? பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தையை அப்படியே சொந்தக்காரங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வார்த்தைகளை எல்லாத்தையும் அதம் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை, தாவீதோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்தது போல உங்களோடும் கர்த்தர் இருக்கிறதை நிச்சயமாய் இது நடக்கும், இது நடக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை சொந்தங்களுக்கு முன்பாக நிரூபிப்பார். இவனுக்குள்ளே இவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்பார்கள். நீங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அற்பமா நினைச்சவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் கர்த்தர் நிறுத்த போறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, நான் எங்க இருந்தாலும் எனக்காக வருகிறவர். நம்பர் 2, எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நீங்க விசுவாசித்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் ஒரு நாள் உங்கள் கைகளிலே கோலியாத்தினுடைய தலையை எடுத்துக்கொண்டு வருவீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு விரோதமாய் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த பிரச்சனையை உங்க கையில வச்சு ஆளுகை செய்து கர்த்தர் அதை வெற்றியோட கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் நின்று பிரமிப்பா பார்ப்பாங்க.
அப்பொழுது உங்களுக்கே அடையாளம் தெரியாம, உங்களை யாருன்னே தெரியாத ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடுவார்கள். அதை நான் என் தரிசனத்தில் நான் பார்க்குறேன். அதை எனக்கு முன்னாடி ஒரு விஷனாக நான் கொண்டு வர்றேன். இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுகிற யாரோ ஒரு சிலர் அப்படியே வெற்றியோடு நடந்து வருகிறார்கள். ஒரு பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்க அற்பமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர், ஒரு டீம், ஒரு கம்பெனி பீப்புள்ஸ் வந்து நின்று கை தட்டி, இவன் கூட கடவுள் இருக்கிறாரு, இவன் பெரிய ஆளு சார், நீங்க ரொம்ப சாதிச்சிட்டீங்க, அந்த வார்த்தையை பேசுவாங்க. அப்பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சொந்தங்கள், உங்களை அற்பமா பார்த்தவங்க, பேசினவங்க ஆச்சரியப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதை நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை. ஹalleluya, thank you Jesus. ஆமென். எனக்கு ஒரு சொந்தமான, எனக்கு என்னுடைய தகப்பன், அவர் எனக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னாடி என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆனாலும் அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று நிறைய சிஸ்டர்ஸ் பாடிட்டாங்க, நிறைய பேர் பாடிட்டாங்க. சவுல் அதை பார்த்து காய்மகாரம் ஆயிட்டான். ஆனா அங்க யாரும் இல்லை. அடுத்து சொல்லுங்க, சொந்தக்காரங்க யாரும் இல்லை. ஏன்னா அவங்க பார்வையை மாற்ற, சொல்லுங்களேன், நான் சொல்றேன், உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எவ்வளவு வேணாலும் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு பிரமிப்பா தான் இருக்கும். ஆனா வெளியில என்னதான் காமிச்சுக்குவாங்கன்னா, நம்மளை எப்ப பார்த்தாலும் ஒன்றும் இல்லாதவங்கள தான் காமிப்பாங்க. ஆமே, நம்புறீங்க இல்லை? நான் அப்படி நினைக்கல. என்னை பேர் சொல்லி கூப்பிட்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிட்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பட் ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்றது நல்லதான். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. பட் ஆனால் ஒரு மரியாதை, ஒரு கனம், ஒரு ஊழியம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்க. அப்போ இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க பழகிட்டாங்க. பேர் சொல்லியே கூப்பிட்டு பழகிட்டாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு வாயில் வராதுன்னு வைங்களேன். அது ஒரு காலம். சரி, இப்போ அவங்க முன்னாடி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியும், அவங்க கூப்பிடாம இருந்தால் கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஆனால் வேணும்னே சத்தமாக பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனசில் என்ன அப்படின்னா, நீ என்னதான் வளர்ந்தாலும் நான் ஒன்ன என்ன சொல்லி தான் கூப்பிடுவேன். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன அப்படிப்பட்ட ஆளா, அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எனக்கு எப்போவுமே நீ, அது அவங்களுடைய, அவங்க கூப்பிட்றது தப்பு இல்லை. அவங்க வளர்ந்தவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். அப்படி அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றதுக்குன்னு ஒருத்தர் வேணுமே. அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் என்ன, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, யார் அங்கீகரிச்சாலும் கேட்கல. சத்தமாக சொல்லுங்களேன். நான் பிறந்த ஊர் வலிய விலையில் ஒரு டீம் இப்போ யூத்து பசங்க நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க சமீபத்தில் எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் நம்ம ஊரில் நீங்கள் வளர்ந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் வைக்கணும் 3 நாள். அந்த 3 நாளையும் நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் போய் இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நம்ம இடத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க இந்த இயர். நான் சொன்னேன், இந்த 1 இயர் என்னை விட்டுருங்க, நான் வரல, நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஆகிக்கிறேன், நான் இன்னும் நிறைய ரெடியாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய சொந்த ஊரில் போய் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஒரு விதத்தில் பயமாக தான் இருக்குது. ஏன்னா சொந்த தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை எப்படி தான் பார்த்துருப்பாங்கன்னா, சின்ன வயசில் டே 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 அப்படின்னு போட்டுருவாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, திட்டுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் சந்திக்கணும். ஆனால் அவங்க முன்னாடி கர்த்தர் என்னை வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் சில நேரத்திலே சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் மதிச்சாலும் அவங்க கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்க நினைக்க 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 கர்த்தர் உங்களை தாழ்த்த மாட்டார், உங்களை தாழ்த்த மாட்டார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கர்த்தர் உயர்த்துகிற தேவனா.
சவுல் பொறாமப்பட்டதை நினைச்சு சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா கூட பிறந்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ அப்பவே தெரியும், நீ ரொம்ப திமிரு பிடிக்கும் போதே இவர் எனக்கு விரோதமா எழும்பார், தேவையாயுது அப்படின்னு 4 பேர் திட்டிருப்பாங்க. அதுக்காக தாவீதை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பி அவனை பகைத்து, என்ன உனக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொப்பனம் கொடுப்பாரா, என்ன பெரிய நீ சொப்பனம் பார்த்து கிழிச்சிட்டியாமே, நாங்கள் எல்லாருமே கவுந்து கிடக்கிறோமா, உன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்துருக்குதாமா. அவங்க அப்பா வேற வழியே இல்லாம அவங்க முன்னாடி வச்சு என்ன பண்றாரு, திட்டுறாரு. வேற வழி இல்லை, அவருக்கு அந்த இடத்துல திட்டி தான் ஆகணும், இல்லைன்னா பசங்க தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா அந்த சொப்பனத்தை மனசுல வச்சிருந்தாராம். ஆனா ஒரு நாள் காலம் எல்லாம் மாறிடுச்சு. வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தி ஃபர்ஸ்ட் விழுந்த உடனே சரண்டரா விழுந்துட்டாங்களாமா. உடனே யோசேப்புக்கு கொஞ்சம் இவங்களை விளையாட்டு பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சிட்டாரு போல. விளையாட்டு சொல்றாரு, நீங்க திருடுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீ உங்களை பார்த்தா என்னமோ நல்லவங்கள மாதிரி தெரியல. உடனே ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, நாங்க உண்மையிலே வாங்க தாங்க ஐயா வந்தோம். அப்புறம் யோசேப்பு தன்னை சகோதரன் என்று நிரூபிக்கும் போது அவங்க எல்லாரும் கண்ணீரோடு அழுதார்களாம். அவன் உயிரோட இருக்கவே மாட்டான்னு தான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவனை எங்க வச்சிருந்தாருன்னா ராஜாக்களுக்கு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க ஊர் விட்டு வேற ஊருக்கு வந்திருக்கலாம். உங்க சொந்த ஊர்ல போய் உங்க பேரை கேட்டா நிறைய பேர் அவன் ஊர்ல இருக்கிறானா, உயிரோடு இருக்கானா, செத்தானான்னு தெரியல சார். அவன் செத்தாலும் செத்திருப்பான், அவன் செத்தாலும் செத்திருப்பா. அப்படி யாராவது ஒருத்தர் மறைஞ்சு வாழலாம். பாஸ்டர், நான் வெளியூர்ல வந்து மறைஞ்சு வாழ்றேன் பாஸ்டர், யாருக்கும் தெரியாம வாழ்றேன் பாஸ்டர். என் ஊர்ல போய் யாராவது ஒருத்தர் கேட்டா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் மரிச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த அளவிற்கு ஒருவேளை தள்ளப்பட்டு யோசேப்பு அதே அனுபவத்துல யோசேப்புக்கு கூட பிறந்த அத்தனை சகோதரர்களும் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவன் உயிரோடு இருக்காரான்னு தெரியல, அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை உயிரோட இல்ல, அவனை எப்படி வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்க நம்ப முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு. அவர்கள் யோசிக்கவே முடியாத ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் யோசேப்பை வைப்பாரே. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க மரிச்சிருவீங்க, அவன் செத்துட்டான், அவன் உயிரோடு இல்லை, அவன் திரும்பி ஊருக்கு வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் வியக்கிற அளவிற்கு ஒரு நாள் உன் சொந்தங்கள் சத்தத்தை கேட்பார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, பல மடங்கு ஆசீர்வதித்து தலைவனாய் தலைவியாய் வைத்திருக்கிறதை அவர்கள் கண்டு வியப்படைந்து போவார்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி முழுவலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி கொண்டு அப்படியே எழுப்பி நின்று தாழும்புகளா நம் சுகமானே, வார்த்தையினா நான் பலனா, கைகளை தாழும்புகளா நான் சுகமா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடு. நான் பலனானே, நான் பலனானே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. விசுவாசத்தோடு பாடுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கைகளை மேல இயேசுவே 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 வல்லமை வல்லமை இயேசுவே. இப்ப சொல்லுங்க, உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டே, பாசத்தினால் நான் திகைத்து போனே, கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, பாசத்தினால் நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்த
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று எண்ணிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சத்தமா இயேசுவே, உங்க சத்தமான பரியந்தம் எட்டட்டும். எங்கிருந்தாலும் சத்தத்தை உயர்த்தும். இந்த லைவ்ல கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய கிருபை. உம்மாவினா நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்துக்கா நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினா நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்துக்கா நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று ரக்கத் நேரம் தனோரலம் தெரேகது லிப்தரலதர. ஒரு தகப்பனாக இந்த இடத்திலே உலாவுவீராக. ஒரு தாயாக இந்த இடத்திலே கர்த்தர் உலாவுவீராக. இந்த சத்தத்தை எந்தெந்த இடத்திலே காதுகள் கேட்கிறது, ஒரு அப்பாவுடைய அரவணைப்பு, ஒரு அம்மாவுடைய அரவணைப்பு, ஒரு மூத்த சகோதரனுடைய அரவணைப்பு, ஒரு மூத்த சகோதரனுடைய அரவணைப்பு இப்ப ஃபீல் பண்ணட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் அதை ஃபீல் பண்ணனேன்னு என் பிள்ளை சொல்லணும். ஆண்டவரே ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. வல்லமை 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 வல்லமை. அக்கினி 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 அக்கினி. விடுதலை விடுதலை. ஜெப குறிப்புகளுக்கு விடுதலை வரட்டும். ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் வரட்டும். இயேசுவே இந்த உபவாச ஜெபத்துல இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. என் பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் சொந்தங்களுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நிறுத்துவேன்னு சொன்னீங்களே அப்பா. இப்போ 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 அவமானமா பாக்குற, அற்பமா பாக்குற, கேவலமா பாக்குற அந்த சொந்தத்துக்கு முன்னாடி தாவீதை அலங்கரித்த தெய்வம், யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் இயேசுவே. என் சொந்தத்துக்கு முன்னாடி எனக்கு நிக்க கூட முடியல, நான் நிக்க மாட்டேன். அப்படி ஒதுங்கி ஒதுங்கி ஒளிச்சு போகிற என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே. சொந்தக்காரங்களை ஃபேஸ் பண்றதுக்கு விருப்பமே இல்லை. சொந்தக்காரங்களுடைய மூஞ்சில முழிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. மனசு கஷ்டமா இருக்குது. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டானே. எப்படி என் சொந்தத்துக்கு முன்னாடி முகத்தை முழிப்பேன்? எப்படி என் தெருவில் என் முகத்தை முழிப்பேன்? ஆண்டவரே, சொந்த இடத்தை விட்டு ஓடி வந்த, சொந்த இடத்தை விட்டு தள்ளி வந்த ஒவ்வொருவரையும் இப்ப நினைச்சு பாருங்கப்பா. இப்ப உம்முடைய கரம், உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன். அந்த சொந்தத்துக்கு முன்னாடி என் பிள்ளை போய் நிக்கணும். நிறைய பேர் நகோமிய போல போய் நிக்கிறாங்கப்பா. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடு. உங்க முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன், உங்க முன்னாடி நான் எப்படி இருந்தேன், உங்க முன்னாடி நான் எப்படி சிரிச்சேன். ஆனா உங்க முன்னாடி நான் இவ்வளவு குறைஞ்சு போவேன்னு நான் நினைக்கல. உங்க முன்னாடி நான் இப்படி அவமானப்படுவேன்னு நான் நினைக்கல. இயேசுவே, அந்த நகோமிய போல இருதயம் உடைஞ்சு நிக்கிற என் பிள்ளைய இப்ப பாருங்கப்பா, 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 பாருங்கப்பா. என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே. ஒரு நாள் அயலகத்தார், ஒரு நாள் அயலகத்தார் நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவளுடைய மருமகள் 10 குமாரர்களை பார்க்கலாம் விசேஷம் அல்லவா என்று சொல்லுகிறது போல என் பிள்ளைய குறிச்சு ஒரு நாள் சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிற அளவிற்கு இப்பொழுது மீண்டும் அந்த மகிழ்ச்சியை தருவீராக. ஜெபிங்க, ஜெபிங்க. என்ன வேணுமோ கர்த்தரிடத்துல கேளுங்க.
இந்த உபவாச ஜெபத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே சொல்லிக்கொண்டே இயேசுவே இயேசுவே ஓ உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே பாசத்தினால் நான் திகைத்து போய். அப்பா அப்பா உங்க பாசத்தை நான் உணரேன், உங்க பாசத்தை நான் உணரேன். மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே, மீண்டும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அற்புதத்திற்காக எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்ப கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க மனசுல நினைச்சிருக்கிற அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு அற்புதம் வரட்டும், நடக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீ ஒரு இரக்கம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் வந்து நிற்பேன், நான் வந்து நிற்பேன். யாக்கோபே யாக்கோபே நான் உனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு மட்டும் நிறுத்தாம, யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, உன்னை நான் எனக்கு சொந்தமான ஜனமாய் நான் செலக்ட் பண்ணிட்டேன். எத்தனையோ பேர் உன்னை விட ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீ வீக் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ பலவீனமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை எனக்காக சொந்தமா சொந்தமா சொந்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு சொந்தக்காரர், இயேசுதான் எனக்கு சொந்தக்காரர். கர்த்தர் நிறைய பேருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை உச்சரிக்கப்படணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. இல்லப்பா நான் தான்ப்பா உனக்கு இருக்கேன், நான் தான்ப்பா உனக்கு இருக்கிறேன். நீ யாருக்கும் எங்கேயும் போறதை நான் விட மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் பிள்ளை. நீ அப்படி போனேன்னா கூட காயப்பட்டு தான்டா திரும்பி வருவேன், காயப்பட்டு தான்ப்பா திரும்பி வருவேன். நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நிறைய பேருடைய காதுகளில் இந்த சத்தம் கேட்டிருக்கு. நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவேன், நான் உன்னை அப்படி திருப்திப்படுத்துவேன், நான் உன்னை தட்டி கொடுப்பேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். நீ அதை உணர்வ, நீங்க அதை உணர்வீங்க. நீங்க நிறைய பேர் அதை உணர்வீங்க. இந்த புதிய வாரத்தில் நீங்க உணர போறீங்க, புதிய மாதத்தில் நீங்க உணர போறீங்க. ஹல்லேலூயா. நீ ஒன்று மட்டும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும்னு மட்டும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல மனசார சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, அப்படி திருப்தியா சொல்லுங்க. யார் பேசலைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் பழகலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் வந்து நிக்கலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஐயா, யாரும் என்ன நம்பாட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, யாரும் நம்பாட்டி கூட பரவாயில்ல, யாரும் நம்பாட்டி கூட பரவாயில்ல. என் இருதயத்தை திறந்த ஆண்டவரை காமிக்க முடியும். நான் இனி என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டேன் ஆண்டவரே, முடியாததையும் ஓடிட்டேன் ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன செய்யணும், இதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டவரே. யாரோ ஒருத்தருக்காக, ஏதோ ஒரு சொந்தத்துக்காக நல்லா வைக்கணும், நல்லா வைக்கணும், நல்லா வைக்கணும். என் கணவனார நான் நல்லா வைக்கணும், என் மனைவியை நான் நல்லா வைக்கணும், என் பிள்ளைகளை நான் நல்லா வைக்கணும். ஆனா எந்த இடத்துல இருந்தும் அங்கீகாரமும் கைத்தட்டுதலும் கிடைக்காத போது சோர்ந்து போய், எனக்கு யார் ஆண்டவரே இருக்கா, எனக்கு யார் ஆண்டவரே இருக்கா, நீங்க இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே.
நீங்க இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன், நீங்க எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும் ஏசப்பா. வார்த்தையை சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஆலயத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் திறப்புல நிக்கிறேன். தனித்தனியா அவங்கள சந்திங்க ஆண்டவரே, தனித்தனியா சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு பாரம். ஆனா உங்களை தவிர எங்க பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை. சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்க கைகளிலே இருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் சாட்சியாய் மாறுவதாக. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, கடனிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. தகப்பனே, அந்த ஆண்டவரே ஒரு வருமானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவீராக. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. பிள்ளைகளை பெரிய சாட்சியாய் நிறுத்து. திருச்சபையில நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த 1ஆம் தேதி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, வருகிற மாதம் எங்களோட பேச போகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை பேசுகிறது மட்டுமல்லாமல் நீர் உறுதிப்படுத்துவீராக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.